வெல்கம் டு சிம்பிள் சமையல். எப்படி தக்காளி ரசம் சூப் பண்ணலான்னு பார்க்கலாம். இது எதிர்ப்பு சக்தி, ஜீரண சக்தி, இதயத்துக்கு, எலும்புக்கு நல்லதுங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க மட்டும் எடுத்துக்காதீங்க. குளிருக்கு எதமா இருக்கும். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி 15 டு 20 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தவிர எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதனால தான். எண்ணெய் சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை வதக்கி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறட்டும். மாறின அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இது கூட 3/4 கிலோ நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. இதை சொல்ல மறந்துட்டாங்க, தக்காளி கேன்சருக்கு நல்லது. அதனால கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ்க்கும் இது கொடுங்க, நல்லது. நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து கலந்து விடுங்க. உப்பு சேர்த்த உடனே நல்லா வேகமாக குக் ஆகுங்க. கொஞ்ச நேரத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி மசிஞ்சு இந்த மாதிரி தண்ணி ரிலீஸ் ஆன அப்புறம் ஊற வச்சிருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. அது ஒரு கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி கொதி வந்தப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள் சூப்பை. நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச அளவு சூப்பு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப் ரெடி. இதை சுட சுட கார்லிக் பிரெட் கூடயோ இல்லை பிரெட் டோஸ்ட் கூடயோ சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.